ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரசு வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கான புதிய ரூல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுதி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து இனிமேல் ₹1 கூட அவங்களோட கஃபீல்க்கோ எம்ப்ளாயர்ஸ்க்கோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதிய ரூல்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக எதற்காகனா, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸோட பாதுகாப்பு, அவங்களோட உரிமைகள், அவங்களோட ரெஸ்பெக்ட், மரியாதை இதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சவுதி கவர்மெண்ட் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒர்க்கர்ஸ்னாலும் சரி, அது அவங்களோட கம்பெனி இல்லைன்னா கஃபீல், எம்ப்ளாயர்ஸ் இவங்கெல்லாம் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபீஸுமே எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஃபீஸ், அவங்கள வந்து வேலைக்கு கூட்டு வர்றதுக்கான அந்த விசா ஃபீஸு, அப்புறமா இக்காமா ஃபீஸ், அப்புறம் இந்த ஒர்க் பெர்மிட்கான ஃபீஸ், அப்படின்னா இல்லைனா இக்காமா ப்ரொஃபஷன் சேஞ்சிங், எக்ஸிட் ஃப்ரீ விசாவுக்கான அந்த எந்த ஒரு ஃபீஸுமே வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறினா ₹20,000 வரைக்குமே எம்ப்ளாயர்ஸ்க்கு ஃபைன் கொடுக்கப்படும் அப்படின்னும், அதை தொடர்ந்து பண்ணும்போது 3 வருஷத்துக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கான, அதாவது ரெக்ரூட்மெண்ட் பேன் அதை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கான மேஜர் ரைட்ஸ், அதாவது அவங்களோட உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, அதில் மந்த்லி சேலரி, மாதம் சேலரி வந்து கண்டிப்பாக கான்ட்ராக்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். 2வது 8 ஹவர்ஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு டே வேலை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு நாளில் 8 ஹவர் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் வீக்லி 1 வீக் ஆஃப், அதாவது வீக்கில் ஒரு நாள் வந்து முழுசாக அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு 1 மாதம் பெய்டு லீவ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் டிக்கெட், அவங்க 2 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வெக்கேஷன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட்டுமே அவங்க கம்பெனி இல்லைன்னா எம்ப்ளாயர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி வந்து 4 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் முழுமையாக 1 மாதம் சேலரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 30 நாள் வந்து சிக் லீவ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வருஷத்தில் 30 நாள் சிக் லீவ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இஃப் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா, ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் வந்து அதுக்கு தகுந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது பாஸ்போர்ட், இக்காமா அந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே ஒரிஜினலை வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் இருக்கணும். அதை வந்து எம்ப்ளாயர்ஸ் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிகள் எல்லாமே யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ஹவுஸ் டிரைவர், அப்புறம் குக்காக வேலை பார்க்குறவங்க, அப்புறம் கிளீனர்ஸ், அப்புறம் ஹவுஸ் நர்ஸ், கார்டனர், ஹோம் காஃபி மேக்கர், அப்புறமா வந்து ஃபார்மர்ஸ், டெய்லர்ஸ், இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் தான் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த விதி வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கர்ஸ்க்குமே ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒர்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயோட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சூப்பர்விஷனில் தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வீட்டில் உள்ள ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது, அவங்களோட சீக்ரெட்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க வீட்டில் உள்ள ஆட்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் வேலையை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட இஸ்லாமிக் ரூல்ஸ், அதாவது அவங்களோட வேல்யூஸ், அப்புறம் சவுதி லாஸ், அப்புறமா ட்ரெடிஷ்னல் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயர்ஸ்க்குமே வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்துருக்குறாங்க. அதில் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி அப்ரூவ்டு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கணும் ஒர்க்கர்ஸ் கூட. அவங்களுக்கு சேலரி வந்து ஆன் டைமில் கரெக்ட் டைமில் கொடுத்துருக்கணும். அவங்க தங்குறதுக்கான தேவையான இடமும் சரி, உணவும் சரி அவங்களுக்கு கொடுக்கணும் ஒர்க்கர்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான அலவன்ஸாகவும் அதை வந்து கொடுக்கலாம். அப்புறம் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேமிலி கூட பேசுறதுக்கான டைமை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு மருத்துவ செலவு வந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்ட் ஹவர்ஸ், அப்புறம் வெக்கேஷனும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன
மாதிரி எல்லா இக்காமா அப்புறமா எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஃபீஸ் எல்லா ஃபீஸ்க்கு அது எல்லாமே வந்து எம்ப்ளாயர்ஸ் தான் பே பண்ணணும். ஒர்க்கர்ஸை எந்த ஒரு டேஞ்சர் ஆபத்தான வந்து ஒரு வேலையுமே அவங்கள செய்ய சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஒரு டீக்ரேடிங் ஜாப்ஸுமே அவங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதில் இந்த விதியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற எம்ப்ளாயர் இல்லைனா கஃபீல் இல்லைனா ஸ்பான்சர் அவங்களுக்கு வந்து 20,000 வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம். அதாவது ஒரு வயலேஷனுக்கு இதில் ஏதாவது ஒன்று வந்து அவங்க மீறினாலுமே 20,000 ரியால் வரைக்கும் ஃபைன் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் பேன், 3 வருஷத்துக்கு அவங்க ஆள் எடுக்க முடியாது. இதையே அவங்க கண்டினியூஸ் பண்ணாங்கன்னா பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிடுவாங்க. ஆள் எடுக்க முடியாத மாதிரி தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் பல பயனுள்ள தகவலுக்கு நம்ம சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.